श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति. ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதல் அம்சம், அத்தியாயம் 9. துர்வாசருடைய சாபத்தினால் இந்திரன் தோல்வியடைதல், பகவான் தேவர்களிடம் பார்க்கடலை கடையச் சொல்லுதல், ஆழியை கடைதல், திருமகள் தோன்றுதல் முதலானவற்றை இந்த அத்தியாயத்திலே காணலாம். பராசரர் சொல்கிறார், மைத்ரேயரே, தாங்கள் அறிய விரும்பிய திருமகளின் திரு அவதாரமான சரித்திரத்தை முன்பு நான் எப்படி மரீச்சி முனிவரிடத்தில் கேட்டறிந்தேனோ அதன்படி உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூற ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் ருத்ரனுடைய அம்சமாக தோன்றிய துர்வாச மகரிஷியானவர் தன் இஷ்டப்படி பூமி எங்கும் சுற்றி வந்தார். அப்பொழுது மனிதர்கள் எளிதில் அடைய முடியாத வனவாசிகளுக்கு உகந்த இடமான ஒரு வனத்தின் வழியே செல்லும் பொழுது அங்கு ஒரு வித்யாதர பெண்ணினுடைய கரத்தில் எல்லா திசைகளிலும் மனம் வீசக்கூடியதாகிய அற்புதமான மலர் மாலை ஒன்றை பார்க்கிறார். அந்த மகாமுனிவர் அந்த வித்யாதர பெண்ணை கண்டு, பெண்ணே, மனதை மிகவும் கவரக்கூடிய இந்த பூமாலையை எனக்கு கொடுப்பாயாக என யாசித்தார். அந்த பெண்ணரசியும் இவர் கேட்கப்பெற்ற மகிழ்ச்சியினால் கண்மலர்ந்து பக்தியுடன் அவரை நமஸ்கரித்து அந்த மலர் மாலையை அவரிடம் அளித்தார். கோபரூபதரரான துர்வாச முனிவரும் அப்பூமாலையை தன் திரசில் சுற்றிக் கொண்டு உலகில் ஆங்காங்கே சுற்றித் திரிந்து வந்தார். அப்படி அவர் வருகின்ற பொழுது மூவுலகிற்கும் மன்னனாகிய தேவர்கோனானவன் தன் ஐராவதத்தின் மேலேறிக் கொண்டு தேவகந்தர்வர்கள் சுற்றி வர வெகு கோலாகலமாக ஊர்வலம் வந்தார். இதை கண்ட துர்வாச முனிவர் தேனுக்கும் வாசனைக்கும் வண்டுகள் கழித்துச் சூழ நின்ற அந்த மலர் மாலையை தன் தலையில் இருந்து எடுத்து ஐராவதத்தின் மேலிருக்கும் இந்திரனை நோக்கி பித்தனை போல் எறிந்தார். தேவர்கோணம் அந்த மலர் மாலையை கையில் பிடித்து ஐராவதத்தின் மத்தகத்தின் மேலே வைக்கின்றார். அதனால் அந்த மத யானையானது தெய்வீகம் பொருந்திய கங்கையின் பெரும் வெள்ளத்தினால் அழகுற விளங்கும் கைலாச பர்வதத்தின் சிகரம் போல காட்சியளித்தது. மத மிகுதியால் கண்கள் சுழன்று நிற்கும் அந்த யானை அப்பூமாலையை தன் துதிக்கை நுனியினால் முகர்ந்து பார்த்து தரையில் எரிந்து விட்டது. இதை கண்ட துர்வாச மகரிஷியானவர் மிகவும் கோபம் கொண்டு தேவேந்திரனை பார்த்து கூறலானார், ஹே இந்திரா, செல்வச் செழிப்பினால் உன்மத்தத்தில் அகங்காரம் பிடித்து நிற்கின்றாய். ஸ்ரீ மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இந்த திவ்ய மாலையை கொண்டாடாமல் போனாய். நான் தரும்போது வணக்கத்தோடு நமஸ்கரித்து கைகளில் ஏந்தி வாங்கி மகிழ்ச்சியினால் கன்னங்கள் மலர்ந்து விளங்க, தாங்கள் இந்த மாலையை தந்ததனால் நான் பிறவி பயன் எய்தேன் என்று கூறி சிரசில் அணிந்து கொள்ளாமல் போனாய். மேலும் இந்த பூமாலையை தரையில் எரிய வைத்தாய். ஆதலால் உன்னுடைய மூவுலக செல்வங்களும் சீக்கிரமே நாசம் அடைய கடவது. அது மட்டுமல்லாமல் என்னை மற்ற அந்தணர்களுக்கு சமமாக நினைத்து விட்டாய் போலும். அதனால் தானே செல்வச் செருக்கு கொண்டு என்னை அவமானப்படுத்தினாய். நான் கொடுத்த தெய்வ மாலையை பூமியில் எரிய வைத்தாய். ஆகையால் உன்னுடைய மூவுலக ஆட்சியையும் வெகு சீக்கிரம் இழப்பாய் என்று சாபமிட்டார். மேலும் தேவர்கோனே, நான் கோபமடைந்தால் இந்த 3 உலகங்களும் நடுங்கும். அப்படிப்பட்ட என்னை ஸ்ரீ செல்வச்செருக்கினால் அவமானம் செய்து விட்டாய் என்று கூற, நடுநடுங்கிய இந்திரனானவன் பரபரப்போடு ஐராவதத்தில் இருந்து இறங்கி குற்றமற்ற துர்வாசரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி தன் அபராதத்தை பொறுக்கும்படியாய் பலவிதங்களில் வேண்டி நின்றான். இவ்வாறு அவன் வேண்டிக் கொண்ட பின்பும் துர்வாசர் மனம் இறங்கவில்லை. ஹே இந்திரா, நான் தயை நிரம்பிய இதயம் உடையவன் அல்ல. என்னிடத்தில் பொறுமை என்கின்ற குணம் என்றுமே இருந்ததில்லை. உனக்கு உட்பட்டு உன்னை துதிக்கக்கூடிய ரிஷிகள் இருக்கின்றார்கள். என்னை அவர்களில் ஒருவனாக நினையாது. நான் துர்வாசன் என்று அறிந்து கொள்வாயாக. தாங்கள் விஷயத்தில் நீ செய்த பெரும் துரோகத்திற்காக கௌதமர் முதலான முனீந்திரர்கள் உன்னை சபித்து மறுபடியும் உன்னுடைய வினயத்திற்கு ஆட்பட்டு உனக்கு அனுகிரகம் செய்ததனால் நீ கர்வம் கொண்டிருக்கின்றாய்.
அதனால் என்னையும் நீ அவர்களைப் போலவே நினைத்து விட்டாய். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அடக்க முடியாத கோபத்தின் சாரம் அனைத்தும் ஒருங்கே திரண்டு நிற்பவனாகிய துர்வாசன் நான். வசிஷ்டர் முதலிய தயையுள்ள சில மகரிஷிகள் விசேஷமாய் உன்னை துதித்து வருவதனால் நீ மிகவும் கர்வமடைந்து என்னை அவமானப்படுத்தினாய். அதே இந்திரா, தீப்பிழம்பு போல ஒளி வீசும் சடைமுடியோடும் உக்கிரமான புருவ நெறித்தலோடும் கூடிய பயங்கரமான என் முகத்தைக் கண்டு பயப்படாதவனும் இந்த உலகத்தில் உண்டா? 100 வேள்வி முடித்தவனே, பல சொல்லி பயன் என்ன? நான் பொறுத்துக் கொள்பவன் அல்லன். நீ ஏன் பயந்தவனைப் போல என் முன் நடிக்கின்றாய்? நான் நீ செய்ததை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டு துர்வாச முனிவரானவர் தான் விருப்பப்படி செல்லலானார். பராசர மகரிஷி மைத்ரேயரிடம் கூறுகின்றார், இவ்வாறு சாபம் கொடுத்த பின் துர்வாசர் அங்கிருந்து அகல ஐராவதத்தின் மேலேறிக் கொண்டு இந்திரனும் தன் பட்டணத்திற்கு செல்கின்றான். அன்று முதல் உலகங்களும் திருமகளுடைய கட்டாட்சம் இன்றி குறையத் தொடங்கி கேட்டை அடைய ஆரம்பித்தது. இந்திரனுடைய செல்வச்செருக்கும் குறையத் தொடங்கின. அன்று முதல் வேள்விகள் முதலான கர்மங்கள் நன்றாக நடக்கவில்லை. தவசிகளும் தாம் தவம் செய்வதை விடுத்தனர். தானம் முதலான தர்ம காரியங்களில் மக்களுடைய மனமானது ஈடுபாடு கொள்ளாமல் போய்விட்டது. அனைத்து மக்களும் சத்வகுணமற்றவர்களாக, லோபம் முதலானவற்றில் இந்திரிய சுத்தி இல்லாதவர்களாக, புலனடக்கம் அற்றவர்களாக, அற்ப விஷயங்களிலும் பேராசை உள்ளவர்களாக ஆனார்கள். சத்வகுணம் இருக்கும் இடத்திலென்றோ மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள். சத்வகுணத்தும் திருமகளுடைய கட்டாட்சத்தை அனுசரித்துத்தானே நிற்கும். திருமகளுடைய கட்டாட்சம் இல்லை என்றால் சத்வகுணம் ஏது? சத்வகுணம் இல்லாத இடத்தில் மற்ற நற்குணங்கள் எப்படி தங்கி இருக்கும்? ஆகவே ஒருவன் எவ்வளவு புகழோடு இருந்தாலும் பலம், வீரியம், தைரியம் ஆகியவைகளும் கொடை முதலான உதார குணங்களும் அற்றவனாக இருந்தால் அவனை அனைத்து ஜனங்களும் அவமானப்படுத்துவார்கள், எள்ளி நகையாடுவார்கள். இவ்வாறு அவமானம் அடைந்த போது மனிதனது புத்தியும் கலக்கம் உடையதாக மாறுகின்றது. இப்படியாக உலகங்களிலும் திருமகளின் கட்டாட்சம் குறைந்து சத்வகுணமானது தாழ்ந்து போனதால் தைத்தியர்களும் தானவர்களும் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினர். பேராசை முதலிய தீய குணங்கள் உடையவர்களாய், திருமகளின் பார்வை அற்றவர்களாய், வலிமையும் சத்வகுணமும் இல்லாதவர்களாய் இருந்த அசுரர்களும், செல்வம் இழந்து வலிமை இழந்து நிற்கும் தேவர்களும் ஒருவரோடு ஒருவர் போரிடத் தொடங்கினார்கள். இவ்வாறு போர் புரிகையில் தைத்தியர்களுடைய பராக்கிரமத்துக்கு முன்பாக தேவர்கள் அனைவரும் தோற்று போய் பிரம்மதேவரை சரணடைந்தார்கள். இவ்வாறு அக்னி தேவனை முன்னிட்டுக் கொண்டு சரணடைந்த தேவர்கள் தங்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட துன்பத்தை அறிவிக்க அதை கேட்ட பிரம்மதேவரும், தேவர்களே, பராவரங்கள் என்று கூறப்படும் உயர்ந்தவைகளுக்கும் தாழ்ந்தவைகளுக்கும் ஈஸ்வரனும், அசுரர்கள் அனைவரையும் அழித்தொழிக்கும் வல்லமை படைத்தவரும், உலகத்தின் ஆக்கல், காத்தல், அழித்தல் முதலானவற்றுக்கு காரணமாக திகழ்பவரும், தனக்கென ஒரு காரணமும் இன்றி தானே சுதந்திரமாய் தெரிபவரும், சர்வேஸ்வரரும், பிரஜாபதிகளுக்கெல்லாம் அதிபதியும், முடிவற்றவரும், எவராலும் வெல்ல முடியாதவரும், நித்தியர்களும் காரியபூதர்களான பிரகிருதி புருஷர்களில் புகுந்து அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடியவரும், தன் திருவடிகளை வந்து அடைந்தவர்களுடைய துன்பங்களை போக்கி அருள வல்லவருமான ஸ்ரீ விஷ்ணுவை சரணடையுங்கள், அவர் உங்களுக்கான நன்மையை செய்தருள்வார் என்று கூறினார். பராசரர் கூறுகின்றார், மைத்ரேயரே, அனைத்து தேவர்களிடமும் இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலின் வடகரைக்கு சென்று அங்கே தேவர்கள் அனைவரோடும் தானும் சேர்ந்து சராசரங்களுக்கு அதிபதியான திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணனை மங்களகரமான துதிகளால் துதிக்க ஆரம்பிக்கின்றார். 40வது ஸ்லோகத்தில் இருந்து பிரம்மஸ்துதியானது தொடங்குகின்றது. ஹே எம்பெருமானை, அனைத்துமாக விளங்குபவரே, அனைத்து உலகங்களுக்கும் ஒரே தலைவனாகவும் ஆதி அந்தம் இல்லாதவரும், பிறப்பிலியாகவும் சுருங்குதல் முதலான விகாரங்கள் இல்லாதவரும், உலகத்தின் ஒப்பற்ற தலைவரும்,
தனக்கென்று வேறோர் ஆதாரம் அற்றவரும் அளவிறந்தவரும் வேதிக்க முடியாதவரும் நுண்ணியதற்கும் நுண்ணிய காரணமாக திகழ்பவரும் பெரிதுக்கும் பெரிதானதாக திகழக்கூடியவராகிய ஸ்ரீமன் நாராயணா, உனக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். நானும் மற்றுமுள்ள அனைத்து உலகங்களும் யாரிடமிருந்து தோன்றியதோ, யாரிடத்தில் தங்கி நிற்கின்றதோ, எங்கு ஒன்றுபடுகின்றதோ, அனைத்து பூதங்களும் எவருடைய திருமேனியோ, எவர் மேலானவருக்கும் மேலானவரோ, எவர் 24 தத்துவங்களுக்கும் பரனான புருஷனுக்கும் மேற்பட்டவரோ, பரமாத்மா என்றும் முக்தி நெறியை விரும்பும் யோகிகளால் முக்தி பெறுவதற்காக தியானிக்கப்படுகிறாரோ, யாரிடம் பிராகிருதமான சத்வாதி குணங்கள் இல்லையோ, தூய்மை எனப்பட்ட அனைத்திற்கும் தூய்மையானவராக திகழக்கூடியவரோ, அந்த ஆதி புருஷனான பகவான் எங்களுக்கு நேரில் காட்சி தர வேண்டும் என்று பிரம்மனானவர் பிரார்த்திக்கின்றார். அனைத்தும் அவனிடத்தில் உள்ளது. நான் முதலாக இந்த உலகம் அனைத்தும் அவனிடமிருந்துதான் பிறந்தது. அனைத்தும் இந்த நாராயணனாகவே சொல்லப்படுகின்றது. மேலானவர்கள் அனைவரை காட்டிலும் மேலானவரான அந்த ஸ்ரீஹரிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். முக்தாத்மாக்களை காட்டிலும் மேலானவன் பரமாத்மா. யோகிகளாலும் முக்தியை விரும்பும் மூக்ஷுக்களாலும் தியானிக்கப்படுபவன். பிரகிருதி குணவங்களான சத்வம் ரஜஸ் தமசுகளும் அந்த ஸ்ரீஹரிக்கு இல்லை. ஆகையால் அந்த ஸ்ரீஹரியானவன் அனைத்து தூய்மையானவற்றை காட்டிலும் தூய்மையான ஆதி புருஷனாக திகழ்கின்றான். அவர் எம் விஷயத்தில் நமக்கு காட்சி தரட்டும். எவருடைய செல்வங்களான திவ்யமங்கள திருமேனி, பரிஜனம் முதலானவை கால சக்கரத்திற்கு விஷயமான கலை, காஷ்டை, முகூர்த்தம் முதலான விஷயங்களில் உட்படாத வண்ணம் உள்ளனவோ, அத்தகைய எம்பெருமான் ஸ்ரீஹரியானவன் எங்களுக்காக பிரசன்னமாகட்டும். பரமேஸ்வரன் பிறப்பிலி ஆயினும் உபச்சாரங்களுக்கு உட்பட்டு தூய்மையானவன் என்று கூறப்படுகிறான். அனைத்து சரீரங்களுக்கும் ஆத்மாவாக திகழக்கூடிய அந்த எம்பெருமான் விஷ்ணு எங்களுக்கு பிரசன்னமாகட்டும். காரணமும் தானாய், காரியமும் தானாய், காரணத்துக்கும் காரணமும் தானாய், காரியத்துக்கும் காரியமாகவும் தானே இருக்கின்ற அந்த ஸ்ரீஹரியானவன் நமக்கு பிரசன்னமாகட்டும். காரியத்துக்கு காரியமானதற்கு காரியமாகவும், அதன் காரியத்துக்கும் தானே ஸ்வயமான காரியமாகவும், எல்லாவற்றுக்கும் காரிய பூதனாகவும் திகழக்கூடியவராகிய ஸ்ரீஹரியே, உங்களுக்கு என் நமஸ்காரங்கள். காரணத்துக்கும் காரணமாக, அந்த காரணத்துக்கும் காரணமாக, அனைத்து காரணங்களுக்கும் காரணமாக திகழக்கூடிய தேவர்களுக்கு ஈஸ்வரனே, உமக்கு நமஸ்காரங்கள். அனுபவிக்கும் அவனையும் அனுபவிக்கப்படுபவனையும் படைக்கின்றவனே, படைக்கப்படுவது காரிய ரூபம், கர்த்திரு ரூபமாக விளங்கக்கூடிய பரமாத்மாவே, உன்னை நான் வணங்குகின்றேன். பரிசுத்தமான ஞானத்தை போல நித்தியமானவனே, பிறப்பு இறப்பு ஆகிய விகாரங்கள் அற்றவனே, பிரகிருத்தியாயினும் அப்பிரகிருதிக்கு உண்டான இயல்பான தோஷங்கள் அற்றவனே, மகாவிஷ்ணுவின் பரம பிராப்திய ஸ்தானத்தை நமஸ்கரிக்கின்றேன். எது ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் அல்லாததோ, எந்த ஒரு விசேஷணத்திற்கும் அடங்காததோ, அதுவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அழியாததும் நித்தியமானதுமாகிய பரமபதமாகும். அந்த பரமபதத்தை நாம் தலைவணங்குவோமாக. பரபிரம்மஸ்வரூபரான அந்த புருஷோத்தமனுடைய 10,000ல் 10,000மான பங்கில் ஏதோ ஒரு பங்கில் அனைத்து பிரபஞ்ச சக்தியும் அடங்கி இருக்கின்றதோ, அந்த பரம புருஷனை வணங்குவோமாக. எப்பொழுதும் தியானத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகிகள் தங்களுடைய பாவ புண்ணிய வடிவமான வினைகள் தீர்ந்தவுடனே எந்த ஒரு ஸ்வரூபத்தை பிரணவ பொருளாக காண்கின்றார்களோ, அந்த அழிவற்ற பதமே ஸ்ரீ விஷ்ணுவின் பரமபதமாகும். எந்த ஒரு பதத்தை தேவர்கள், முனிவர்கள், சிவபெருமான் மற்றும் நான் என்று எந்த சக்தியாலேயும் அறிய முடியவில்லையோ, அதுவே ஸ்ரீமன் நாராயணனின் பரமபதமாகும். எந்த தேவனுடைய சக்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற 3 அம்சங்களாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களை செய்கின்றதோ, அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பதமே பரமபதமாகும். ஹே சர்வேஸ்வரா, அனைத்து பூதங்களின் வடிவானவரே, அனைத்துமாக விளங்குபவரே,
அனைத்திற்கும் அடிப்படை காரணரே, தன் அடியார்களை துவளாமல் காப்பாற்றும் அச்சுதனே, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தங்களது திருவடித்தாமரைகளையே நம்பியிருக்கும் எங்களிடத்தில் இரக்கம் காட்டி எங்கள் கண்களின் எதிரில் தோன்றிட வேண்டும் என்று பிரம்மதேவர் பிரார்த்திக்கின்றார். ஸ்ரீ பராசுரர் கூறுகின்றார், இவ்வாறு பிரம்மன் முதலாகிய எல்லா தேவர்களும் வணங்கி வேண்டலானார்கள். பிரபுவே, எங்களிடத்தில் கருணை காட்டி எங்களுக்கு தரிசனம் தந்தருளுங்கள். எம்பெருமானே, தங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை இந்த பிரம்மதேவனும் அறிந்திருக்க மாட்டார். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தங்களது பரமபதத்தை நமஸ்கரிக்கின்றோம். இவ்வாறு பிரம்மா மற்றுமுள்ள தேவர்கள் துதித்து முடித்ததும் பிரகஸ்பதி முதலான தேவரிஷிகளும் துதிக்க ஆரம்பித்தனர். மூவர்க்கும் முதல்வராகவும் யக்ஞ புருஷராகவும் அனைத்து விதமான வேள்விகளினால் பூஜிக்கப்படுபவராகவும் முன் தோன்றியவர்களுக்கெல்லாம் முன் தோன்றியவராகவும் உலகத்தை படைத்த பிரம்மதேவனுக்கு தகப்பனாகவும் இவ்வாறுதான் என்று நிச்சயிக்க முடியாதவராகவும் இருக்கின்ற திருமகள் கேள்வனே, பகவானே, உனக்கு நமஸ்காரம். 6 குணங்கள் உடையவரே, முற்பட்டவைகளுக்கும் பிற்பட்டவைகளுக்கும் அதிபதியானவரே, வேள்வி சொரூபத்தை தரித்தவரே, அழிவற்றவரே, உங்களுடைய திருவடி தாமரைகளையே சரணமாக பற்றிய எங்களுக்கு கிருபை செய்து தரிசனம் தருவீர்களாக. இறைவா, அடியவர்களோடு கூடிய இந்த பிரம்மதேவரும், ஏகாதச ருத்ரர்களோடு கூடிய இந்த ஸ்ரீ மகாதேவரும், 12 ஆதித்யர்களோடு கூடிய இந்த பூஷாவும், 3 அக்னிகளோடு கூடிய இந்த அக்னி தேவரும், அஸ்வினி தேவர்களும், அஷ்டவசுக்களும், மருத்கணங்களும், விஸ்வே தேவர்களும், சாத்தியர்களும், இந்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் அசுரசேனைகளால் வெற்றி கொள்ளப்பட்டு ஓடி வந்து உமது திருவடித்தாமரைகளில் தஞ்சம் புகுந்து உம்மையே வணங்குகின்றார்கள். இவர்களுக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். மைத்ரேயரே, இவ்வாறு தேவர்களும் ரிஷிகளும் துதிக்கவே சங்கம், சக்கரம் முதலாகிய திவ்யமான ஆயுதங்களை தரித்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் எதிரில் தோன்றினார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ.